ஹலோ வணக்கம். வெல்கம் டு மணி வேதிக் அஸ்ட்ராலஜி. நம்ம இன்றைக்கி கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் நட்சத்திரத்துக்கான தாராபலன் உள்ள நட்சத்திரங்கள் என்ன, எந்த மாதிரியான நட்சத்திரங்கள் நீங்கள் திருமணம், ஒரு இடத்த முடிக்கிறது, ஒரு கேஸ் நடத்துறது, இது போன்ற விஷயங்களை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நம்ம தலைப்பை பார்க்குறதுக்கு நோட்டி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படின்னா தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் எழுதி உங்களை வந்து அடையும். அப்படி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போ தலைப்பை பார்க்கலாம். கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இது வந்து ஜென்ம நட்சத்திரம்னு சொல்லப்படுது. இந்த 3 நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா இந்த 3 நட்சத்திரத்துலையுமே நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது. இதற்கு அடுத்து 2வது நட்சத்திரமான ரோகிணி, அஸ்தம், திருவோணம் நீங்கள் சார்ட்டில் பார்க்கலாம். நான் மேலே சார்ட் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. ரோகிணி, அஸ்தம், திருவோணம் அப்படிங்கிறது வந்து கிருத்திகை நட்சத்திரத்துக்கு அடுத்த வரிசையில் வருது. இந்த 3 நட்சத்திரங்களுமே தாராபலன் உள்ள நட்சத்திரங்கள்னு சொல்லப்படுது. அதன் பின்பு பார்த்திங்கன்னா திருவாதிரை, சுவாதி, சதயம் வந்து 4வது நட்சத்திரமாக வருது. இதுவுமே நீங்கள் வந்து தாராபலன் உள்ள நட்சத்திரம் தான். அடுத்து 6வதாக பூசம், அனுசம், உத்திரட்டாதி இந்த நட்சத்திரமுமே வந்து தாராபலன் உள்ள நட்சத்திரங்களாகவே சொல்லப்படுது. இது 6வது நட்சத்திரம். அதன் பின்பு பார்த்தீங்கன்னா 8, 9 இதுவுமே வந்து உங்களுக்கு தாராபலன் உள்ள நட்சத்திரம் தான். பரணி, பூரம், போராடம் மற்றும் கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த 8, 9வதாக வர்ற நட்சத்திரங்களும் வந்து உங்களுக்கு வந்து தாராபலன் உள்ள நட்சத்திரங்கள் தான். இந்த 9வதாக வர நட்சத்திரங்களில் பெரும்பாலும் திருமணங்கள் முடிக்கிறது, இந்த போன்ற காரியங்களை வந்து நீங்கள் பண்ணலாம். இந்த 2, 4, 6, 8, 9 வர நட்சத்திரங்கள் எல்லாமே உங்களுக்கு தாராபலன் உள்ள நட்சத்திரங்கள். இதில் வந்து நீங்கள் எந்த ஒரு புது காரியத்தை தொடங்குறது, தொழிலை தொடங்குறது அல்லது ஒரு வழக்கு நடத்துறது இதெல்லாம் நீங்கள் நடத்தினா உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். பெரும்பாலும் வளர்பிற, தேய்பிற அப்படிங்கிறத விட பௌர்ணமி சந்திரனாக இருந்தாலுமே அல்லது குரு பார்த்த சந்திரன் அல்லது பஞ்சமி திதி தாண்டி ஓரளவுக்கு ஒளி பொருந்திய சந்திரனாக இருக்கிறது. அதாவது இப்போ வளர்பிற அப்படின்னா பஞ்சமி திதி தாண்டிட்டுனா சந்திரன் ஒரு முழு வடிவம் அடைஞ்சிரும். அதன் பின்பு அடுத்த பஞ்சமி திதி தாண்டினா தான் தேய்பிறைக்கு வந்து சந்திரனோட ஒளி வந்து சுத்தமாக இழக்கும். நீங்கள் அந்த மாதிரி இந்த வளர்பிற பஞ்சமியிலேருந்து தேய்பிற பஞ்சமிக்குள்ளே இருக்கிற டேட்டில் நீங்கள் வந்து ஒரு நல்ல காரியம் பண்ணாலுமே, சந்திரன் நல்லா இருக்கையில் பண்ணாலுமே அது உங்களுக்கு நல்லது தான். அப்படி இல்லைனாலும் குரு பார்த்ததுனாலும் அந்த நாட்களில் வந்து நீங்கள் ஒரு நல்ல காரியங்களை பண்ணலாம். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.